சரிவா? அடுத்து ஆசிரியை அவர்களுக்கு மரியாதை செய்கிறார் உமா கோபால் அவர்கள். அனைவரையும் அழைக்கிறேன். நண்பர்கள் SSLC நண்பர்கள் அனைவரும் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். கொண்டோ அடுக்கின்றால் பொங்கல் போற்றுதற்கு வலுவலின் தோழமை மாதா பிதா குரு தெய்வம் என்ற அந்த நெறிமுறையை நீங்கள் வைத்து காட்டிவிட்டீர்கள். எனக்கு இப்பொழுது 87 வயதிலிருந்து இப்போது 47 வயதாக குறைந்துவிட்டது. இப்பாட்டு பெருமகிழ்ச்சி பெரிய புண்ணியம் எங்களுக்கெல்லாம் உங்கள் கடமையை வைத்து காட்டுகிறது. நீங்கள் எல்லோருமே சீரும் சிறப்புமாக வாழப்பட்டு பெரும்பாலும் மக்களுக்காக நம்ம வீட்டுக்கு மட்டுமல்லாமல் நாட்டிற்காக நீங்கள் வழிகாட்டியாக இருப்பவர்களுக்கு நான் விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய நினைவாக மாணவர்களுக்கு நான் வாங்கும் சம்பளத்தில் முதல் சம்பளத்திலேயே எல்லோருக்கும் பிரியமாக ஆகிவிட்டா வாங்கி கொடுப்பேன். அந்த நினைவு பொழுது எனக்கு தோன்றுகிறது. அந்த அன்பு இன்னும் குறையாமல் நீங்கள் இருக்கிறது. முழுமைத்த வாழ்க்கை உங்கள் குடும்பம் மிகவும் நன்றாக இருக்க வேண்டும் என்று சமூக வீட்டுக்கு மட்டுமல்லாமல் சமூக சேவையை நீங்கள் செய்து எல்லோருக்கும் பெருமை ஏற்படும், இந்தியாவுக்கு பெருமை ஏற்படும். இதுதான் ஆசை. அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். உங்களை எல்லாம் பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப எப்படி சொல்றேன்னு அலைக்கடல் போல சந்தோஷம் வந்து ரொம்ப பொங்குது எனக்கு. ஏன்னா என்னுடைய குழந்தைகள் இங்கே எல்லாருமே அந்த ஸ்கூலில் நான் 1979 செல்வபுரம் ஸ்கூலில் அடி எடுத்து வைக்கிறேன். அப்போ வந்து 10th ஸ்டாண்டர்ட் டீச்சராக போட்டாங்க. என்ன போன உடனே ஆஃபேலி பேப்பர்லாம் தூக்கி ராமபத்ரன் ஐயா கொடுத்துட்டாரு சயின்ஸ் பேப்பர். அது அந்த ஃபஸ்ட்டு டே ஞாபகம் போகவே போகாது. அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்போ அந்த ஹெச்எம் கோவர்க்கர்ஸ் எல்லாருமே ரொம்ப ஒரு ஃபேமிலி மாதிரி தான் பழகுவோம். அப்போ வந்து எனக்கு வந்து என்னோட ஸ்டூடெண்ட்ஸுங்கிறது கொஞ்சம் பெருமையாக சொல்லணும் எல்லாரும் அப்படிங்கிறதுனால ரொம்பவே இங்கே சொல்லப்பதான் தெரியுது நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறேன். என்னோட நேச்சர் அப்படிதான். இப்போ ஒவ்வொருத்தரும் பார்க்குறப்ப சொல்கிறாங்க, நீங்கள் உங்களை பார்த்தாலே அங்கே இறங்குறீங்கனாலே நம்ம பண்ணி கிளாஸ்க்குள்ள ஓடிடுவோம் டீச்சர் அப்படின்னு. நம்ம வந்து அது சின்னதுலேருந்து அப்படி ஊறிடுச்சு. ஏன்னா NCCயில் இருந்து நம்ம ஒழுக்கம் தான் நமக்கு முதல் சோறு போடுறது அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலே வளர்ந்துட்டதுனால நம்ம குழந்தைகளுக்கும் அதுதான் சொல்லணும் அப்படிங்கிறதுனால அப்படி இருந்திருப்பேன். ஆனால் அதனால நீங்கள் எல்லாருமே உயர்ந்த நிலையில் இருக்கிறீங்கிறத பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய பேரை நான் மீட் பண்ணுவேன். அவங்களாம் வந்து என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்குவாங்க. மிஸ் நீங்கள் சயின்ஸ் டீச்சர் தானே, மிஸ் இதுகன்னா டீச்சர் தானே அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட டோனை வச்சு தான் அடையாளம் கண்டுபிடிச்சோம், உங்கள் சவுண்டை வச்சு தான் அப்படின்னு எல்லாம் சொல்கிறப்போ ஒவ்வொருத்தரையும் கேட்பேன், என்ன பண்ணுறீங்கப்பா, என்ன ஃபேமிலி என்னெல்லாம் கேட்குறப்போ அவங்க சொல்கிறப்ப எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அன்றைக்கே சொல்லி வச்சாது இல்லையா, சொல்லி கொள்ளுவோம் என்ற பொழுது தன்மகனே சான்றோம் என்ன கேட்ட தாய். நாங்களும் தாய் தான். உங்களுக்கு முதல் அம்மா வீட்டில் இருப்பாங்க. இங்கே வந்து நாங்கள் தான் உங்களோட முக்கால்வாசி இருந்தாம்மா இல்லையா. ஒரு நாளில் குறைஞ்சது 9 மணி நேரம் உங்களுக்கு அம்மாவாக இருக்கும். நெக்ஸ்ட்டு தான் டீச்சர். அந்த காலத்தில் டீச்சர்ஸ் எல்லாம் அப்படியே அர்ப்பணிப்புணர்வோடு தான் வேலை பண்ணணும். இந்த காலத்தில் எப்படின்னு எனக்கு தெரியாது. ஏன்னா கேள்விப்படுறதுலாம் அவ்வளோ சந்தோஷமாக இல்லை எனக்கு. பட் நாங்கள் வந்து அப்படியே இருந்துட்டோம். ஸ்கூல் வீட்டு கதவை பூட்டி இறங்கியாச்சுன்னா வீட்டு ஞாபகம் கம்ப்ளீட்டாக இருக்காது, ஸ்கூல் ஞாபகம் தான் இருக்கும்.
இங்கிருந்து எத்தனை இவங்கெல்லாம் எனக்கு நோட் புக்ஸ் எல்லாம் தூக்கிட்டு வந்து தந்துருக்காங்க. கூடையில் போட்டு வீட்டில் வச்சு உட்காந்து திருத்திட்டு இருப்பேன் நான். காம்போசன் நோட்டு, வெக்டர் நோட்டு. என் கூட வர்றவங்கெல்லாம் இவங்கெல்லாம் என் கூட வந்தாங்க. எல்லாருமே என்னோட புக்ஸ் நோட் புக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து வீட்டில் தருவாங்க. நான் திருத்தி வச்சா கொண்டு போய் தருவாங்க. அப்படி நம்ம வந்து யாருமே ஐஸ் வச்சது மாதிரி எனக்கு தெரியல. நம்ம எப்படி ஸ்ட்ரிக்டா இருக்கிறோங்கிறது வேற, அன்போட நம்ம ஒழுக்கத்தை சொல்லி தந்தோங்கிறது தான் இப்பவும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நீங்க நிறைய பாய்ஸ் என்கிட்ட சொல்லிட்டாங்க, நீங்க மட்டும் அந்த டயத்துல எங்களுக்கு அட்வைஸ் சொல்லலைன்னா ஃபர்ஸ்ட் செட் பையனுங்க நினைக்கிறேன். முருகன் ஃபர்ஸ்ட் செட். அதனால நம்ம கடை டிரைவராக இருந்த மிஸ், இப்போ நான் பேரம்பேத்தி எல்லாம் எடுத்துட்டேன் மிஸ். இருந்தாலும் உங்களோட இதெல்லாம் எங்களுக்கு மறக்கலை. எங்கள் பேரம்பேத்திட்டெல்லாம் சொல்லுவோம் நாங்கள் சயின்ஸ் டீச்சர்னு அப்படின்னு. அப்போ என்னோட தம்பி மகளுக்கு வந்து பிரசவத்தால் நான் அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிறேன். ஒரு முஸ்லீம் பொண்ணு கீழே இதில் உட்காந்துருக்காங்க ரிசப்ஷனில், என்னையே பார்த்துட்டு இருந்தா. அப்போ எனக்கு அந்த ஃபேஸ் கொஞ்சம் ரிசம்பிளன்ஸ் நம்ம ஸ்டூடெண்ட் தான் போல இருக்குது. அப்புறம் எங்கள் அந்த பொண்ணு கூட கீழே வந்தப்போ அவங்க அந்த பொண்ணையும் கூட்டிகிட்டு வந்து என்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இல்லை இவங்க நம்ம சயின்ஸ் டீச்சர், அவளுக்கு டெலிவரிக்கு கூட்டிகிட்டு வந்துருக்குறாங்க. அப்போ அந்த பொண்ணு சொல்கிறாங்க, ஐயோ டீச்சர் உங்களை பற்றி எங்கள் அம்மா நிறையா சொல்லியிருக்காங்க, நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அம்மா, அங்கே பார்த்தாலே பயந்துக்குவாங்களாம்மா. அப்படியெல்லாம் இல்லைம்மா இருக்கணும், ஆமாம் ஸ்டூடெண்ட்ஸ்னால் எப்படி இருக்கணுங்கிறதுக்காக தான் நாங்கள் அப்படி இருந்தோமே தவிர அது ஸ்ட்ரிக்ட்டுன்னு எனக்கு தெரியலப்பா அப்படின்னு. ஸோ இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்களும் எந்த வேலையில் இருந்தாலும் அந்த வேலைக்கு நம்ம உண்மையாக இருக்கணும். நீங்கள் ஆஃபீஸராக இருக்கலாம், மேனேஜராக இருக்கலாம், டீச்சராக இருக்கலாம், நர்ஸாக இருக்கலாம், எந்த வேலையில் இருந்தீங்கனாலும் முதல்ல நமக்கு சோறு போடுற அந்த வேலைக்கு உண்மையாக இருக்கணும். இருக்கிறீங்கன்னு தெரியும் பார்த்த உடனே. எங்களோட அட்வைஸு எங்களோட உழைப்பெல்லாம் வீண் போகலைன்றது நினைக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. நீங்கள் எல்லாருமே உங்கள் குடும்பத்தோட நல்லா சீரும் சிறப்புமாக உங்கள் குழந்தைகள்லாம் இன்னும் நல்ல நிலைமைக்கு வந்து நல்லபடியாக 100 ஆண்டுகள் ஆரோக்கியத்துடனும் ஆயுளுடனும் உங்கள் வீட்டில் அனைவரும் இருக்க வேண்டும் என்று இறைவனை இறங்கி கேட்டுக்கொண்டு இந்த அருமையான சந்தர்ப்பத்தை தந்ததற்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு முறை நன்றி. ஆசிரியர்களுக்கு நன்றி.